அம்பிகா, மாமா. பரவாயில்ல, உட்காருமா. இருக்கட்டும் மாமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கூப்பிட்டு இருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. பரவாயில்லம்மா, நான் இங்க வந்து பேசுறதுதான் சரியா இருக்கும். இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருவோட கல்யாண விஷயத்தை பத்தி இவங்க பேசும்போது உங்ககிட்ட கலந்து பேசணும்னு தான் நான் சொன்னேன். ஆனா அதை யாருமே காதல வாங்கிக்கல. இப்ப 2 பேருக்கும் திருமண பொருத்தம் பாக்குற வரைக்கும் வந்துட்டா வசுந்தரா. தெரியும் மாமா, நான் பாத்துட்டு தானே இருக்கேன். சரி, அவங்க பேசிக்கிறது இருக்கட்டும். நீ உன் விருப்பத்தை சொல்லு. திரு கல்யாண விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த கல்யாணத்துல நான் குறுக்க நிக்க மாட்டேன் மாமா. இதுல எனக்கு முழு சம்மதம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். பிரிஞ்ச குடும்பம் இப்ப என் மகனால ஒன்னா சேர்றதா இருந்தா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு மாமா? அம்பிகா, இத நீ முழு மனசோட சொல்றியான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல மருமக எந்த சூழ்நிலையிலயும் யார் மனசும் காயப்பட்ட கூடாதுன்றதுல உறுதியா இருப்ப. அது எனக்கு தெரியும்மா. காஞ்சனாவோட குணமும் உனக்கு தெரியும் தானே. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வராளோன்னு எனக்கு தோணுது. என்னால எதுவும் பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்களா மாமா? திரு கல்யாணம் பண்ணிக்க போறது என் பேத்தியா இருந்தாலும் அவ காஞ்சனாவோட மகம்மா. காஞ்சனா அவ பொண்ணை எப்படி வளர்த்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் நீ மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்ம திருவோட மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அத நாம தெரிஞ்சுக்காம பேசுறதும் முடிவெடுக்கிறதும் தப்பு. அவனுக்கும் சரி உனக்கும் சரி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நாம இந்த கல்யாணத்தை நிராகரிக்கிறதுல தப்பே இல்லை. திருவுக்கு யாரோட முடிச்சு போட்டிருக்கோம் அங்க அமையட்டும். அதை நாம யாரும் தடுக்க முடியாது. நான் வரமா. தாயே நல்லூரம்மா, இந்த விஷயத்துல நான் ஒன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். என் பையனுக்கு எது நல்லதோ அதை நீதான் நடத்தி வைக்கணும்.